வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் மிளகு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை 2, கிராம் 4, அன்னாச்சிப்பூ 1, கல்பாசி கைப்பிடி, ஏலக்காய் 2, வெங்காயம் 100 கிராமு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு முன்னாடியே போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் முன்னாடியே போட்டால். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி தான் செய்கிறோம், நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். தக்காளி 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சோம்பு பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு சேர்ற மசாலாலாம் நம்ம கலந்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனித்தூள் 1 டீஸ்பூன் கலந்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டுக்கிறோம், காரம் பார்த்துன்னு போட்டுங்க. நீங்கள் நல்லா இந்த மிளகாய் பொடியெலாம் பச்சை வாசனை போட்டோம். மிளகாய் பொடியெலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுக்கிறா சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சிக்கனை. ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். நம்ம கிரேவி தாளிச்சு விட்டோம். நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. தேங்காய் பால் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி தான் விடணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மிளகு பவுட்ரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் பாலும் மிளகுத்தூளும் நம்ம கிரேவி இறக்க போகிறப்ப தான் போடணும். ஒரு கொதி வரட்டும். சிக்கன் மிளகு கிரேவி ரெடி ஆகி போச்சு. நம்ம இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டு இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் மிளகு கிரேவி நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நல்லா காரம் ஜாரமாக சூப்பராக இருக்கும் மிளகு கிரேவி. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.